வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். ரொம்பவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க எப்படி வெட்டலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டுட்டு பேக் சைடு துணியை நேர் கட்டிங்க்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போது பேக் சைடு துணியில் இருக்க அளவை அப்படியே குறிச்சிக்கலாம். இந்த ஆம்ஹோல் கிட்டையும் அதே அளவே குறிச்சிக்கலாம். குடைய வேண்டாம். ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் வளைவாக இருக்கவங்களுக்கு மட்டும் லைட்டாக குடஞ்சிக்கலாம். இப்போது பேக் சைடு துணியில் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல தையலுக்காக, அதில் மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் 2 இன்ச்சாக. அந்த 1/2 இன்ச்சு எதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோன்னா, ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கும்போது துணி கம்மியாகும், அதனால தான் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போது கழுத்து பக்கம் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். கழுத்து உயரம் 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே பொருந்தும். கொஞ்சம் உயரமாக உள்ளவங்களுக்கு 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். துணியை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கொக்கிப்பட்டி பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம். இது எல்லாருக்கும் இந்த மாதிரி மடிக்க தேவையில்லை. கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி மடிச்சுட்டு லைன் போட்டால் போதும். இப்போது பேக் சைடு துணியை எடுத்துடலாம். கழுத்து வளைவுக்காக ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போது ஷோல்டரில் 1 இன்ச் விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்லேருந்து ஃப்ரண்ட்டோட உயரம் 13 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. 3.5 இன்ச் இருக்குது. இப்போது நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். நேராக ஒரு லைன் போட்டுட்டு 2 பக்கமும் 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி டாட் வச்சுக்கலாம். அந்த 13 இன்ச் டாட்லேருந்து அந்த 2 இன்ச் டாட்டுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் உயரம் 13 இன்ச் வச்ச இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன்ல, அது முதுகு அகலம் 2.5 இன்ச் வச்சோம். ஷோல்டருக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அதை சேர்த்து 3.5 இன்ச்சு. இதை ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம், அதை செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போது அந்த லைன்லேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ண வீடியோவில் அளவு ப்ளவுஸ்லேருந்து 3 அளவு எடுத்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாங்கிற இதை போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.